மொத்தத்தில் கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், திமுகவுக்கு அடிமைகள் தான் நான் சொல்லுவேன். நானும் ஒரு காலத்துக்கு அடிமை தான் இருந்தேன். என்னுடைய ஃபாதர் மதர் எல்லாருமே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே திமுகவுக்கு அடிமைகளாகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் நான் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒரு அரசியலுக்குள்ளே கடவுள் என்னை திசை திருப்பி கொண்டு வரும்போது தான் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது இது உள்ள படக்காட்சி தான், இது நிஜம் கிடையாதுங்கிறது. இல்லை, அடிமைகள்ங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த அடிமைகள் நான்லாம் திமுகவுக்கு கருணாநிதி காலத்தில் பயங்கர வெறியர். 1989 திமுக செய்த அளவுக்கு யாருமே செய்யல. என்ன செஞ்சுட்டாங்கிறது என்னுடைய கேள்வி. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனே என்ன செஞ்சிருக்காங்க கழகம் தான். இல்லை நான் சொல்கிறேன், ஒரு இசிஐ சர்ச்சு, ஒரு பெரிய பழங்காலத்து சர்ச்சு நம்ம இது மீனம்பாக்கம் இந்த ஏர்போர்ட்டு, அது ஒரு மலையில் இருந்தது. ஆமாம், அதை உடைச்சிட்டாங்க. உடைக்கும்போது இவங்க என்ன, இவங்க கவர்மெண்ட் தானே, ஏதாவது தடுத்தாங்களாங்க? செய்ய மாட்டாங்க, அரசு செய்யலைங்கிறீங்க. அதாவது கிறிஸ்தவங்களையும் இஸ்லாமியர்களையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இந்துக்கள் ஓட்டும் வேணும்ல. அப்போ இவங்க என்னதான் கொத்தடிமை போய் நம்மகிட்ட தான் இருப்பாங்க, இவங்க எந்த வகையிலும் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் செய்யாமல் எங்களை அந்த அம்பர்லாக்குள்ளே வைத்துக்கிட்டு இந்துக்கள் ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைடில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஏ சட்டம் வந்தது இஸ்லாமியர்களுக்கு, என்ன எதிர்ப்பு கொடுத்தாரு? திமுக நிறைய போராட்டங்கள் பாராளுமன்றத்தில் வந்துட்டு திமுக குரல் கொடுத்தது. ஒரு பந்து போட்ட வேண்டியது தானே தமிழ்நாட்டில். பாராளுமன்றத்தில் 40 எம்பி போய் பேசி ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் டோட்டலாக மாஸ் பந்து போட்டுன்னு அவங்க ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகளே அந்த பிரச்சனையை பெருசாக முன்னெடுக்கலையே, ஒரு கட்டத்தோட எல்லாரும் கலைஞ்சிட்டாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது சிஏங்கிறது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சட்டம். அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.